உதயநிதிக்கு நல்லா பாடம் எடுத்துட்டார் போல இருக்கு முதல்வர் விஜய் அவர்கள். நேற்றைக்கு ஆளுங்கட்சி வரிசை ஆடி போய் விட்டது என்பதுதான் உண்மை. சட்டமன்றத்தில் மரபு மீறி இருமுறை தேசிய கீதம் பாடப்பட்டது அப்படின்ட்டு திரு ஸ்டாலின் அவர்களை எப்படி அசிங்கப்படுத்திட்டார்? அது சட்டமன்றத்தில் இது தேவையா? இல்ல, இது தலைவரை அசிங்கப்படுத்துவதாக நினைத்து கொண்டு அவர் தன்னை அசிங்கப்படுத்திக் கொண்டார். அதை தான் நான் சொல்ல முடியும். சட்ட ஒழுங்கு பிரச்சனை, பாலியல் வன்முறைகள் என்ன 40 நாட்களில் கிட்டத்தட்ட 280 பாலியல் வன்முறைகள் மட்டும். இன்றைக்கு முதலமைச்சருடைய 30 நிமிட உரையில் 10 ரீல்ஸுக்கு கண்டென்ட் கொடுத்துட்டு போயிட்டார். அவ்வளவு. அன்றைக்கு 10 ரூபாய் வாங்கினதா அவங்க சொன்னாங்க. சொல்றது புரியுதா? இன்றைக்கு 20 ரூபாய் வசூலிக்கப்படுகிறது. நீங்க எந்த டாஸ்மாக் கடையினாலும் போய் கேட்டுக்கோங்க. ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். முன்னாள் எம்எல்ஏ சுப்பரத்தினம் மற்றும் திமுகவின் செய்தி தொடர்பாளர் அவர்களை சந்திப்பவர்கள். வணக்கம் சார். வணக்கம் மிஸ்டர் குட்டிகண்ணன். சார், வாய் விட்டு வாங்கி கட்டிட்டாங்கன்ட்டு எதிர்கட்சி தலைவர் உதயநிதிக்கு நல்லா பாடம் எடுத்துட்டார் போல இருக்கு முதல்வர் விஜய் அவர்கள். உதயநிதி எங்கள் இளந்தலைவர் அருமை இளவர் உதயநிதிக்கு பாடம் எடுப்பதற்கு விஜய் அல்ல, விஜயுடைய பாட்டனுக்கு கூட தகுதியும் இருக்காது, தைரியமும் இருக்காது. ஏன்னா நேற்றைய தினம் உதயநிதி எதிர்கட்சி தலைவர், மாண்பு எதிர்கட்சி தலைவர் அரசியல் பண்பாட்டோடு அரசியல் சபை நாகரிகம் கருதி என்ன நீங்கள் சொல்கிறீர்களே ஏதோ பாடம் நடத்திய அவருக்கு நேற்றைய தினம் பிறந்தநாள் என்ற காலத்தினால் பிறந்தநாள் வாழ்த்துக்களை சொல்லித்தான் தன்னுடைய திராவிட இயக்கம் என்ன பண்பாட்டை நாகரிகத்தை பொதுவெளியில் கடைபிடித்து வருகிறதோ அந்த பண்பாட்டின் உச்சத்தை தொட்டு தான் நேற்று எங்களுடைய எதிர்கட்சியுடைய தலைவர் தன்னுடைய உரையை தொடங்கினார். உரையில் அவர் அடுக்கடுக்கான தமிழ்நாடு இன்றைக்கு 40 நாட்களில் இந்த ஆட்சி வந்த பிறகு சந்தித்து வரக்கூடிய நிர்வாக சீர்கேடுகளை, அலங்கோலங்களை, நாட்டில் நிலவக்கூடிய சட்ட ஒழுங்கு பிரச்சனைகளை, இன்னும் தொழில்துறை தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய தொழில் நிறுவனங்கள்லாம் அண்டை மாநிலத்துக்கு செல்லக்கூடிய அந்த அவல நிலைகள்லாம் அடுக்கடுக்காக எடுத்து பேசிய பிறகு நேற்றைக்கு ஆளுங்கட்சி வரிசை ஆடி போய் விட்டது என்பதுதான் உண்மை. இதுல எங்க போய் நாங்க போய் எங்க எதிர்கட்சி தலைவர் பயம் அகராதியில கிடையாது. அவர் நல்லா பேசுறாரா இல்லையா அப்படின்ட்டு அவங்க மாமா பார்த்தாங்களா சார்? அப்படியா உரிய கண்ணோட்டத்துல தவறான நோக்கத்திலே பாக்குறீங்க? தன்னுடைய அதாவது தன்னுடைய மைத்துனர் சட்டமன்றத்தில் எதிர்கட்சி தலைவராக இன்றைக்கு ஆளுநர் உரையின் மீது எதிர்கட்சி தலைவராக தன்னுடைய கருத்துக்களை எடுத்து எம்பிருக்கிறார். எனவே அவர் பேசுவதை பார்க்க வேண்டும் என்கிற அந்த உணர்வின் அடிப்படையில் தான் அவர் வந்தாரே தவிர, அப்ப நானே சட்டமன்ற உறுப்பினராக இருந்த நேரத்தில் பதவியேற்பதாக என் பெற்றோர் வந்தார்கள். எனவே அதை போலத்தான் நம்முடைய மைத்துனர், நம்முடைய ஒரு சக தோழனாக இளம் வயது இன்றைக்கு அரசியலில் துணை முதலமைச்சராக, இளைஞர் செயலாளராக, இன்றைக்கு நேரடி ஆளுங்கட்சியிலிருந்து எதிர்கட்சி வரிசையில் அமர்ந்தது மட்டுமில்லை, எதிர்கட்சி தலைவர் என்ற மிகப்பெரிய பொறுப்பை ஏற்று ஏன்னா இன்றைக்கு செயலாற்ற இருக்கிறாரே, கவர்னர் ஆளுநர் உரையுடன் பேச இருக்கிறாரே, எப்படி பேசுகிறார் என்பதை பார்க்க ஒரு ஆவலுடன் வந்தால் அதில் நீங்க உள்ளர்த்தம் கற்பிக்க தேவையில்லை. சரி, அதாவது சட்டமன்றத்தில் மரபு மீறி இருமுறை தேசிய கீதம் பாடப்பட்டது அப்படின்ட்டு அது ஒரு பெரிய பிரச்சனை, மிகப்பெரிய குற்றம். அதுதான் பெரிய பிரச்சனை. அதுதாங்க பெரிய பிரச்சனை. நான் என்ன சொல்றேன்னா, கடந்த கால அதில் டாக்டர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக வந்த பிறகுதான் தமிழ்நாட்டில் ஆளுநர் உரை என்பது அது உங்கள் தமிழ் தாய் வாழ்த்து பாடலுடன் துவங்குவதும் ஆளுநர் உரையுடன் ஆளுநர் 1971 சொல்ற இருங்க 1971 கவர்னர் உரை என்பது தமிழ் தாய் வாழ்த்துடன் துவங்குவதும் உரை நிறைவு பெற்ற பிறகு தேசிய கீதம் பாடுவதும் என்பது வழக்கமாக இருந்து வரக்கூடிய நடைமுறை மரபு. சொல்ற புரியுதுங்களா? அதுதான் தொடர்ந்து பின்பற்றப்பட்டு வந்தது. ஆனால் கடந்த முறை மாநில அரசுடன் மோதல் போக்கை உருவாக்குவதற்கே ஒன்றிய அரசால் அனுப்பப்பட்ட திரு ஆர்.என். ரவி என்ற கவர்னர் இந்த நடைமுறையை பார்த்து எடுத்தெடுப்பில் ஆரம்பத்திலே தேசிய கீதம் பாட வேண்டும் என்று முரண்டு முடித்த நேரத்தில் நாங்கள் எங்களுடைய மரபை மாற்ற முடியாது, இந்த அவைக்கென்று
அவை காலகாலமா கடைபிடித்து வரக்கூடிய கஸ்டம்ஸ் அண்ட் கன்வென்ஷன்ஸ் சொல்லுவோம்ல, அவை மரபுகளை மீற முடியாது. எனவே நாங்கள் வந்து எங்கள் தமிழர்களை பொறுத்தளவில் எங்களுக்கு உணர்வுபூர்வமாக, ஏன்னா எங்களுக்கு உயிருக்கு நிகராக தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் என்ற பாவேந்தர் பாரதிதாசன் சொல்வாரே, அதை போல் எங்களுக்கு தாய்மொழி பற்றும் எங்கள் தமிழ் தாய் வாழ்த்தும் தான் எங்களுக்கு உயிருக்கு நிகரானது. எனவே மரபுப்படி தமிழ் தாய் வாழ்த்தை பாடுவோம், நிறைவேறுகிற பொழுது தேசிய கீதம் பாடுவோம் என்று நாங்கள் அதில் உறுதியாக இருந்தோம். அன்றைக்கு ஆளுநர் அதை மதிக்காமல் வெளிநடப்பு செய்தால் நீங்க போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் அவையை நடத்தினோம். அது ஒரு காரணத்தை கண்டுபிடித்து மோதல் போக்கை உருவாக்குவதற்காக ஒன்றிய அரசால் அனுப்பப்பட்ட அவர் சொல்லப்படுகிறது. அவர் காலம் முடிந்து விட்டது. ஆனால் இன்றைக்கும் இவர் புதிய ஆளுநர் வந்த பிறகு, அர்லேக்கர் வந்த பிறகு, ஆளுநர் மாளிகையில் வந்து பதவியேற்பு நடந்த பொழுதும் என்ன ஆரம்பத்திலிருந்தே உங்களுக்கு அந்த வந்தே மாதரம் நடைமுறைக்கு மாறாக வந்தே மாதத்தில் அது ஜீவோ சார் இல்ல சார், மத்திய அரசின் ஜீவோ, மத்திய அரசோட ஜீவோவா இருக்கட்டும், பேசுங்க விடுங்க, மத்திய அரசோட. ஆனால் அது எங்கள் தமிழ்நாட்டுக்கு என்று, தமிழ்நாடு சட்டமன்றத்திற்கென்று ஒரு மாண்பு இருக்கிறது. அந்த அடிப்படையில் தமிழ்நாட்டில் வந்து நாங்கள் அந்த மாண்பை இது புறந்தள்ளி விட்டு இந்த ஜீவோவெல்லாம் பின்பற்ற முடியாது என்று உறுதிப்பாட்டோடு மாநில அரசு இருந்திருக்க வேண்டும். ஆனால் அதை விடுத்து உங்களுக்கு வந்து வந்தே மாதரத்தை பாட வைத்து விட்டு பிறகு தேசிய கீதத்தை பாடும், அதுல வந்து கிட்டத்தட்ட தமிழ் தாய் வாழ்த்து பாடப்படவே இல்லை என்று நான் கருதுகிறேன். எனவே அந்த நிலை வந்த பொழுது பாடினாங்க. இதே மாதிரி திரு ஸ்டாலின் அவர்கள் முதல்வராக இருந்தப்போ இப்படி பாடினாங்க. இல்ல வந்தே மாதரம் பாடினாங்க சார், கொஞ்சம் ஞாபகப்படுத்தி. எனக்கு ஐ காட் எலிஃபன்ட்ஸ் மெமரி, டோன்ட் கன்ஃபியூஸ் மீ, டோன்ட் டவுட் மை மெமரி அட் ஆல். சொல்ல புரியுதுங்களா? எங்களுடைய தலைவர் அண்ணன் தளபதியார் முதலமைச்சராக இருந்த காலத்தில் வந்தே மாதரம் என்ற பாட்டுக்கு தமிழ்நாட்டில் இடமே இல்லை. தேசிய கீதத்தை முன்னால் பாட வேண்டும் என்பதற்கு ஆளுநரை பின்னங்கால் புடரில் அடிக்க ஓட வைத்தவர் எங்களுடைய தலைவர் அன்றைய முதலமைச்சர் தளபதியார். அதனால இந்த வந்தே மாதரங்கிறது வந்து இப்பொழுது திரிக்கப்பட்ட, அதைத்தான் இந்த கூட்டத்தொடர் முதல் ஆரம்ப துவங்கியவுடன் அமைச்சரவை பதவியேற்ற பொழுது இந்த வந்தே மாதரம் பாடல் பாடப்பட்டதை தான் இன்றைக்கு கூட்டத்தொடர் துவங்கியுடன் எங்களுடைய எதிர்கட்சி தலைவர்கள் இந்த கடந்த கூட்டத்தொடர் சொல்ல புரியுதுங்களா? அதில் இப்படி வந்து மரபு மீறப்பட்டிருக்கிறது. இனி வந்து நீங்கள் வந்து வந்தே மாதரம் பாடலை பாட அனுமதிக்க கூடாது என்பது நாங்கள் அனுமதிக்க மாட்டோம், நாங்கள் பாட விட மாட்டோம் என்று தெளிவாக சொன்ன பிறகுதான் நிச்சயமாக இது வந்து கடும் விளைவுகளை சந்திக்க நேரிட அடிப்படையில் அந்த பாடல் புறந்தள்ளப்பட்டது. மகிழ்ச்சி. அதே நேரத்தில் இவர்கள் தமிழ் தாய் வாழ்த்து முதலில் பாடியது மகிழ்ச்சி. ஆனால் எதற்கு தமிழ் தாய் வாழ்த்து முடிந்தவுடன் அவை இது கவர்னர் ஆளுநர் உரையாற்றி செல்கிற பொழுது நிறைவு பெற்ற பிறகுதான் தேசிய கீதம் பாட வேண்டும் என்ற நிலையை மாற்றி முதலில் தமிழ் தாய் வாழ்த்து ஏற்றி கூட்டி தமிழ் தாய் வாழ்த்து பாட்டோன்னு அடுத்து தேசிய கீதம் ஓகே பாடிட்டு நடைமுறைக்கு மாறாக பிறகு அவர் முறைமுடித்த பிறகு மீண்டும் வந்து தேசிய கீதம் பாடுவது என்பது நடைமுறைக்கு ஒவ்வாத காரியம் மட்டுமல்ல, மரபுக்கு எதிரானது. எனவே அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. விஜய் ஆட்சியில தான் இந்த மரபு மீறி இருக்கா கட்டாயம். ஆனா இப்ப கவர்னர் உரை மீது முதல்வர் அறித்த உரை இது என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு? சட்டமன்றத்தில் கருணாநிதி படம் திறப்பு விழாவின் போது இரண்டாவதாக தமிழ்தாய் வாழ்த்து பாடியிருக்கிறார். அது சட்டமன்ற கெசட்ல ஏறி இருக்கு. இது என்ன சார் சொல்றீங்க? நீங்க செஞ்சா, அதாவது நீங்க அடிச்சு உங்க இதுக்கு வந்தா ரத்தம், எனக்கு வந்தா தக்காளி சட்னியா? இது வந்து இது வந்து விஜய் ரசிகர் மன்றத்தினர் பேசக்கூடிய வர்த்தனங்கள்லாம் குட்டிகர்ணன் பேசுவீங்க. தக்காளி சட்னியா? ஜனாதிபதிக்கு என்று ஒரு புரோட்டோகால் இருக்கு. ஜனாதிபதிக்கு நல்லா நீங்க எடுத்து பாருங்க புரோட்டோகால். அந்த புரோட்டோகால் படி என்னன்னா, ஜனாதிபதி எந்த நிகழ்ச்சிக்கு வந்தாலும் முதலில் தேசிய கீதம் பாடுவது. இது அரசியலமைப்பு சட்டத்திலே கொண்டு வரப்பட்டு இருக்கக்கூடிய ஜனாதிபதிக்கென்று சில நடைமுறைகள் இருக்குங்கல்ல, ஆர்டர் ஆஃப் பிரசிடென்சி இருக்குல்ல, நாட்டின் முதல் குடிமகன் அல்லவா? எனவே அவங்களுக்கு வந்து ஜனாதிபதி எங்கு சென்றாலும் முதலில் தேசிய கீதம் பாடுவது, பிறகு அந்த மாநிலத்துடைய இது தாய்மொழி இது நம்முடைய இந்த தமிழ் தாய் வாழ்த்து பாடுவது என்ற மரபு இருங்க சார். என்ன நடைமுறை பின்பற்ற சுதந்திர இந்தியாவில் 1947 அல்லது குறைந்தபட்சம் 1950 ஏன்னா நம்ம இந்தியா குடியரசானதில் இருந்து என்ன நடைமுறை ஜனாதிபதி வந்தால் என்ன நடைமுறை பின்பற்றப்படுகிறதோ அந்த நடைமுறை தான்
டாக்டர் கலைஞர் அவர்களுடைய படத்திறப்புக்கு வந்த பொழுது அது பின்பற்றப்பட்டது. தேசிய கீதம் முதலில் பாடப்பட்டது, பிறகு தமிழ் தாய் வாழ்த்தப்பட். அதை இது இன்றைய முதலமைச்சர் திரு ஜோசப் விஜயனுடைய அறியாமையை காட்டுகிறது. எங்களுடைய எதிர்க்கட்சி தலைவர் இன்றைக்கு சட்டமன்றத்துக்கு வெளியில வந்தோடனே இதை தெளிவான விளக்கம் கொடுத்துட்டாரு. கவர்னர் என்பது யார்? அவர் யார் சார்? கான்ஸ்டிடியூஷன் பிரகாரம் யார் சார் அவரை? சார் கவர்னர், நான் உங்ககிட்ட, நீங்க ஒரு மூத்த வழக்கறிஞர், உச்ச நீதிமன்றம் உயர் நீதிமன்றத்தில் நீங்க மூத்த வழக்கறிஞர். கவர்னர் என்பவர் யார்? அவர் யாரால் அனுப்பப்பட்டவர்? அவருக்கு மேல யார் இருக்கார்? சொல்லுங்க சார். சார் அதுதாங்க நான் சொல்ற கேளுங்க. இதுக்கு பதில் சார் கேட்டீங்க, பதில் தான் சொல்ல வர்றேன். நீங்க அதுக்குள்ள சரி சார், ரொம்ப ஆவேசப்படுறீங்க. ஆவேசப்படல, நீங்க சொல்றீங்க இல்லைங்களா? கவர்னர் என்பவர் மத்திய அரசுடைய பிரதிநிதி. சொல்ற புரியுதுங்களா? அதில் இருவேறு கருத்தில்லை. ஆனால் எங்கள் திராவிட பேரங்க அண்ணா காலத்திலிருந்து எங்களுடைய கொள்கை என்பது என்ன, ஆட்டுக்கு தாடியும் நாட்டுக்கு ஆளுநரும் தேவையில்லை என்பதுதான் எங்களுடைய சித்தாந்தம், எங்களுடைய கொள்கை. இருந்தாலும் as long as that post is in existence we will respect it. அந்த எங்களுடைய தனிப்பட்ட கொள்கை என்பது, நான் கவர்னர் பதவி என்பது தேவையற்றது. ஏன்னா மாநில சுயாட்சியில் நாங்கள் வலியுறுத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய முக்கியமான அம்சம் என்னன்னா, ஆளுநர் பதவி என்பது தேவையில்லை. அதே நேரத்தில் அந்த பதவி நீடிக்கும் வரை அந்த பதவிக்கான உரிய மரியாதையை நாங்கள் செலுத்துவோம் என்றுதான் 67 பிறகு அண்ணா ஆட்சி அமைத்த காலத்திலிருந்து திராவிட இயக்கங்கள் ஆட்சியில், குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைகிற பொழுதெல்லாம் ஆளுநரிடம் இணக்கமான நடைமுறையைத்தான் நாங்கள் பின்பற்றி வருகிறோம். திரு RN ரவி அவர்கள் மத்திய அரசினுடைய சொற்படி என்ன சில குறிக்கோள்களை அடைய வேண்டும் என்ற அடிப்படையில் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்களால் தமிழ்நாட்டுக்கு அனுப்பப்பட்டு திட்டமிட்டு இந்த மாநில அரசுக்கு எங்கள் தளபதி அண்ணன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக இருந்த திராவிட மாடல் அரசுக்கு தொல்லை கொடுக்குவதற்காகவே அனுப்பப்பட்ட அந்த ஆளுநர் பல தொல்லைகளை கொடுக்க முயன்றால் அதை சாதுரியமாக எங்களுடைய தலைவர் அன்றைய முதலமைச்சர் அண்ணன் தளபதியார்கள் அவர்கள் முறியடித்தார்கள். அவருடைய திட்டங்கள் அனைத்தையும் தவிடுபடியாக்கினார்கள். சரி சார், அதாவது ஒரு சின்ன குட்டி கதை சொன்னார். உண்மையிலே ஒரு தகப்பனுக்கு பிள்ளை வாங்கி கொடுத்த இது பாத்தீங்களா, அவமானத்தை பாத்தீங்களா? முதல்வர் திரு விஜய் என்னமா குட்டி கதை சொல்லி எவ்வளவு இலக்காரமாக 50 ஆண்டுகள் அரசியல் அனுபவம் கொண்ட திரு ஸ்டாலின் அவர்களை எப்படி அசிங்கப்படுத்திட்டார். அது சட்டமன்றத்தில் இது தேவையா? உதயநிதிக்கு தேவையா? இது சொன்ன அந்த நீங்க சொன்னீங்களே, யார் அந்த குட்டி கதை சொன்னாரு? திரு விஜய் அவர்கள், தமிழக முதல்வர். அதைத்தாங்க நான் கேட்டு கேள்வி. திரு விஜய் அவர்கள் தானே சொன்னாரு. அவர்கள் தான் இது போன்று, அதாவது ஒரு தன் வகிக்கக்கூடிய பதவிக்கு சற்று பொருத்தமில்லாமல் ரொம்ப கீழ்த்தரமாக பேசுவதற்கு அவர்தான் வெட்கப்பட வேண்டும், அவர்தான் வெட்கி தலை குனிய வேண்டும். சொல்ல புரியுதுங்களா? ஒரு சார் அரசியல் இருக்கட்டும் சார், உங்க கேள்வியிலே பதில் அடங்கியிருக்கு. அவர் எங்கள் தலைவரை அசிங்கப்படுத்துவதாக நினைத்து கொண்டு அவர் தன்னை அசிங்கப்படுத்திக் கொண்டார். அதை தான் நான் சொல்ல முடியும். ஒரே ஒரு விஷயத்தை நான் சொல்றேன் கேளுங்க. இன்னைக்கு கூட சட்டமன்றம் முடியிறப்ப அப்படின்னாரு. சொல்ல புரியுதுங்களா? அது எவ்வளவு கேவலமான செய்ய தெரியுங்களா? காமராஜருடைய தோல்வி என்பது கொண்டாடப்படக்கூடியதல்ல. சொல்றது கேளுங்க, கொண்டாடப்படக்கூடியதல்ல. எனவே திராவிட முன்னேற்ற கழகத்தினர் ஏன்னா திரு காமராஜர் அவர்கள் பின்னடைவை சந்தித்ததை பற்றி எந்த விமர்சனமோ எந்த கருத்துக்களோ வெளியிட வேண்டாம், அங்கே அந்த பகுதியில் எந்த கொண்டாட்டத்திலும் ஈடுபடாதீர்கள் என்று அறிக்கை விட்டார். அது மட்டும் இல்ல, இந்த நாட்டிற்கு மாபெரும் தியாகம் செய்த, தமிழ்நாட்டுடைய வளர்ச்சிக்கு பெரும் பங்காற்றிய கல்வி கண் திறந்த காமராஜர் போன்ற பெருந்தலைவர்கள்லாம் தோற்கப்படுவது என்பது ஜனநாயகத்திற்கு ஆபத்தான அறிகுறி என்றார் பேரறிஞர் அண்ணா. சொல்ல புரியுதுங்களா? எப்படி எதிர்கட்சி தலைவர் தோற்றதற்காக அண்ணா தன்னுடைய எப்படி பண்பாட்டை, நாகரிகத்தை, கலாச்சாரத்தை வெளியேற்றி மாற்றான் தோட்டத்துக்கு மல்லிகைக்கு மனம் உண்டு என்று வார்த்தைக்கு சொல்லவில்லை. அது இன்றைக்கு எங்களுடைய தலைவருடைய அரசியல் அனுபவம் கூட தன்னுடைய வயதை அடையாத திரு ஜோசப் விஜய் அவர்கள் அவரை கிண்டல் பண்ணி ஆக்ஷன் பண்றதுனால அவருடைய தரம் தான் தாழ்ந்து போகிறத தவிர இதில் நாங்கள் வருத்தப்படுவதற்கு ஒண்ணும் இல்லை. நாங்க ஜனநாயகத்தில் மக்கள் தரம் தாத்திட்டாரு இல்ல. அதாவது கொளத்தூர் தொகுதியில 5 நிமிஷத்துல பேசி தோத்து போயிட்டாரு சார். அது சட்டமன்றத்தில் பதிவு ஆகும் சார். இல்ல சார், அது அப்புறம் இவ்வளவு தூரம் வன்ம மனசுல வச்சிருக்காருல்ல குட்டிக்கண்ணன், கேளுங்க.
இவ்வளவு வன்மம் வச்சிருக்காருல்ல. யாரு வன்மம் வச்சிருக்காங்க? இல்ல நீங்க சொல்லக்கூடிய அந்த ஜோசப் விஜய் தாங்க. இவ்வளவு தூரம் வந்து ஒரு ஒரு அரசியலுக்கு அப்பாற்பட்டு ஒரு 60 ஆண்டு கால பொது வாழ்க்கைக்கு சொந்தக்கார ஒரு தலைவரை இவர் வந்து இவ்வளவு தூரம் சிறுமைப்படுத்தி பேசக்கூடிய மனநிலையில் இருக்கக்கூடிய நபர் எதற்கு முதலமைச்சரான பிறகு சொல்ற புரியுதா, அவர் வீடு தேடி சென்று அவரிடம் வந்து வாழ்த்துக்களை பெற்றார். நீங்க அப்ப அந்த பண்பாடு, அதை நாங்கள் அரசியல் நாகரிக பண்பாடு என்று நாங்கள் மதிக்கிறோம். அதே பண்பாடை நீங்கள் கட்டிக்காக்கக்கூடிய ஒரு மனநிலை இருக்குமேனால் இது போன்ற அரசியல் இருங்க. அரசியலில் வெற்றி தோல்வி என்பது சகஜம். என்ன சொல்றது புரியுதுங்களா? அப்படி எதிர்பாராமல் ஒரு ஒரு சிறு சறுக்களை சந்தித்து விட்ட ஒரு தலைவரை இப்படி சட்டமன்றத்தில் கொச்சைப்படுத்தி பேசுவது என்பது அவர் தன்னுடைய தரத்தை தாழ்த்தி கொண்டார். அதுதான் எங்களுக்கு கொச்சைப்படுத்துவதற்கு அவரை கொண்டு வந்து விட்டது யார்? திரு உதயநிதி தானே. இந்த ஆட்சி எங்கள் ஓட்டால் நடக்கிறது. ஆமாங்க, அப்படிதான் சொன்னாரு. இல்ல எங்கள் ஓட்டால் தான், எங்கள் ஓட்டால் தான் நடக்கிறது. எங்கள் தலைவர் காம்ப்ரிஹென்சிவ் அத்தனை இஷ்யூகளை எடுத்து வச்சு பேசுறார். நாட்டில் நடக்கக்கூடிய சட்ட ஒழுங்கு பிரச்சனை, பாலியல் வன்முறைகள், என்ன 40 நாட்களில் வந்து கிட்டத்தட்ட 280 பாலியல் வன்முறைகள் மட்டும், சிறார்களுக்கு எதிராக மட்டும் 90க்கு மேற்பட்ட வன்முறைகள் நடந்திருக்கு. சொல்லுவேன், கற்பழிப்பு. இப்படி அமைச்சர் வந்து குத்தாட்டம் ஆடுறாரு. தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய தொழில்கள்லாம் மற்ற மாநிலங்களுக்கு செல்கிறது. இப்படி தொடர்ந்து 40 நாடுகளில் சட்ட ஒழுங்கு சீரழிந்தது மட்டுமல்ல, நாட்டை தமிழ்நாடு பின்னோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்பதை ஆதாரத்துடன், இன்னும் சொல்ல போனால் நேற்றைய தினம் சபாநாயகர் அவர்கள் எதிர்கட்சி தலைவர் பேசுகிற பொழுது, நீங்கள் சட்ட ஒழுங்கு கட்டி விட்டது தாவேக்கானல் தான் இந்த வந்து கற்பழிப்பு நிகழ்ச்சிகளில் ஈடுபடுகிறார்கள் என்று சொல்கிறீர்கள், குற்றச்சாட்டு வைக்கிறீர்கள், ஆதாரம் சொல்லுங்கள் என்ற உடனடியாக சொன்னார்கள். ஆதம்பாக்கத்தில், இங்கே இருக்கக்கூடிய ஆதம்பாக்கத்தில் ஒரு வந்து இது கைமன், அங்கே தாவேக்கா நிர்வாகி அத்துமீறி வீட்டுக்குள் நுழைந்து அவரை கற்பழிக்க முயன்ற அந்த செய்தியை பெயர் குறிப்பிட்டு சொன்னார். அது மட்டுமல்ல, தூத்துக்குடி மாவட்டத்தில் அந்த சட்டமன்ற உறுப்பினரே இருந்து கேங் ரேப்புக்கு இது மயக்க மருந்து கொடுத்து நடந்து அந்த பெண்மணி வந்து இது மாவட்ட காவல்துறை அதிகாரியிடமும் அந்த வட்டத்துக்கு உட்பட்ட காவல் நிலையத்திலும் ஜூரிஸ்டிக்ஷன் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து நடவடிக்கை எடுக்காது. அதை சொல்லி இன்னும் இருக்கக்கூடிய பாலியல் வன்முறைகள் எல்லாம் அத்தனையும் பட்டியலிட்டு சொன்னார் தாவேகா உறுப்பினர். உடனே சபாநாயகர் அது வந்து நேற்று அவை குறிப்பில் இடம்பெற்றிருக்கிறது. சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டு இருக்கிறதுக்கு முன்னால் நடந்த ஆட்சியின் தொடர்ச்சி தானே இந்த ஆட்சி. வந்து 40 நாட்கள் ஆகும் சார். கடந்த 1 மாத கால தாவேகா ஆட்சியில் மட்டும் 200க்கும் மேற்பட்ட பாலியல் குற்றங்கள், சாரி நான் 90 சொல்லிட்டேன், கடந்த 1 மாத கால தாவேகா ஆட்சியில் 200க்கும் மேற்பட்ட பாலியல் குற்றங்கள் நடந்துள்ளது. இதில் 100க்கும் மேற்பட்ட குற்றங்கள் குழந்தைகளுக்கு எதிரானவை, சட்டங்கள். இவையெல்லாம் பார்க்கும்போது நாம் தமிழ்நாட்டில் இருக்கிறோமா அல்லது உத்தரப்பிரதேசம், பீகார், மத்திய பிரதேசம் போன்ற வட மாநிலங்களில் இருக்கிறோமா என்ற சந்தேகம் எழுகிறது என்று அடுக்கடுக்கான ஆதாரங்களோடு எதிர்க்கட்சி தலைவர்கள் சட்டமன்றத்தில் கேள்வி எழுப்பி இருக்கிறார்கள். எனவே வந்து இதற்கு வந்து உரியவாறு பதில் சொல்லணுமே தவிர, காலத்தில் அங்கொன்று அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் ஒரு தவறு நடந்தது. அன்றைய அமைச்சர் மேல் குற்றச்சாட்டு வைக்கப்பட்டது. ஆனால் விசாரணையில் அதற்கு சம்பந்தம் இல்லை, அவன் சாருங்கிறத வந்து சும்மானாலும் இது செயல்படாத செல்போனை வச்சுட்டு அந்த பெண்ணை மிரட்டுறதுக்காண்டி இது பண்ணான்னு நிரூபிக்கப்பட்டு இதில் வந்து தண்டனை வாங்கி கொடுக்க. யார் அந்த குற்றவாளி? ஞானசேகரன். அத யார் அந்த சார்? இன்னொன்னு தெரியலையே, வரலையே. எப்படி அந்த விசாரிக்கப்பட்டு சாருங்கிற வார்த்தையே அவன் வந்து அந்த பெண்ணை பயமுறுத்துவதற்காக, அந்த பெண்ணை அந்த வளாகத்தில் அவன் கற்பழிக்க முயன்ற அந்த பெண்ணை பயமுறுத்துவதற்காக என வளாகத்தில் அண்ணா பல்கலைக்கழகத்தில் படிக்கக்கூடிய மாணவி அங்கே இந்த தன்னுடைய ஆண் நண்பரோடு பழகி கொண்டிருக்கக்கூடியதை இவன் அந்த ஆண் நண்பரை அடித்து விரட்டி விட்டு அது பாலியல் வன்முறை ஈடுபட்ட பொழுது அந்த பெண்ணை மிரட்டுவதற்காக சார் என்று அவங்க ஹெச்ஓடிக்கு ஃபோன் பண்ற மாதிரி அவன் நடித்தது தான் நடித்து மிரட்டி இருக்கிறான். இன்றைக்கு முதலமைச்சருடைய 30 நிமிட உரையில் 10 ரீல்ஸுக்கு கண்டென்ட் கொடுத்துட்டு போயிட்டார். அவ்வளவு சொல்லி இருக்காரு சார். டாஸ்மார்க்ல பார்ட்டி பண்டு போச்சாங்க சார். இதெல்லாம் எப்படி சார்? அதுவும் திமுக திராவிட மாடல் ஆட்சியில், திரு ஸ்டாலின் ஆட்சியில் எப்படி ஊழல் நடந்திருக்கு, கோவில்ல நடந்திருக்கு, கனிம வளத்துல நடந்திருக்கு, வேலை வாய்ப்புல நடந்திருக்கு, பணி மாற்றத்துல நடந்திருக்கு. இப்படி ஊழல் பட்டியல வாங்கியிருக்காரு. அன்றைக்கு 10 ரூபாய் வாங்கினதா அவங்க சொன்னாங்க. சொல்ற புரியுதா?
இன்றைக்கு 20 ரூபாய் வசூலிக்கப்படுகிறது. நீங்க எந்த டாஸ்மாக் கடையினாலும் போய் கேட்டுக்கோங்க, கேளுங்க. அது மட்டும் இல்ல, இன்றைக்கு டாஸ்மாக் மந்திரியா இருக்கவர் முதல் பேட்டியில் என்ன சொன்னார்னா, அந்த 10 ரூபா அவங்க வசூலிக்கிறது என்னன்னா எலக்ட்ரிக் பில் கட்ட, என்ன ஸ்டாஃப் பற்றாக்குறைக்கு, டென்னை ஒன்று சொல்லுவோம்ல, தற்காலிக ஊழியர்கள் நியமிக்க, இது போன்ற சிறு சிறு இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன், இந்த மாதிரி காரியங்களுக்கு அவர்களுக்கு தேவைப்படுகிறது. எனவே அதற்கு தான் அந்த 10 ரூபாய் வசூலித்திருக்கார், மற்றபடி தவறு இல்லை என்று ஆரம்பத்தில் இன்றைக்கு மதுவிலக்குத்துறையுடைய அமைச்சர் சொன்னார். சொல்ற புரியுதுங்களா? பிறகு நீங்களே அதை நியாயப்படுத்தி விட்டீர்களே என்று சொன்ன பிறகுதான் அதை மாற்றி பேசுகிறார். ஆனால் யதார்த்தத்தை சொல்றேன் மிஸ் குட்டிக்காரனா, நீங்கள் நான் உங்ககிட்ட நான் மறைத்து பேசவில்லை. இது பொதுக்கூட்ட மேடை இல்லை. இன்றைக்கு 20 ரூபாய் வசூலிக்கப்படுகிறது. இது எந்த பந்துக்கு போகுது? இது அதனால இன்றைக்கு எதிர்கட்சி தலைவர் தலைமையில் எங்களுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் இப்படி நீங்க ஆதாரம் இல்லாமல் பேசக்கூடாது என்று வன்மையாக கண்டித்து இன்றைக்கு வெளிநடப்பு செய்திருக்கிறார்கள். சபாநாயகர் இல்ல இவர் முதல்வர் பேசுற குறிப்பிட வேணாம், பேசி முடிச்சோன்னு நீங்க கேளுங்க, நான் வாய்ப்பு தர்றேன், அப்படியே முடிந்த அளவு எல்லா உறுப்பினரும் ஆதாரத்தோடு பேசுங்கள் என்று சபாநாயகர் அவர்கள் அது தெளிவுபட்டு நேற்று தினம் ஆதவர்ஜுனா அவர்கள் பேசுகிற பொழுது ஆதவர்ஜுனாவை கண்டித்தார்கள் சபாநாயகர். ஆதரவு இல்லாமல் நீங்கள் இப்படி பேசுவது முறையில் ஆதாரத்தை கொடுத்து விட்டு பேசுங்கள் என்று. எங்களுடைய எதிர்கட்சி தலைவர் சொன்னா அவர்கள் எங்கெங்கெல்லாம் தாவேகா உறுப்பினர்கள் கற்பழிப்பு சம்பவத்தில் ஈடுபட்டு இருக்கிறார்கள் தாவேகா கட்சியினர் என்பதை ஆதாரத்தோடு எடுத்து இயம்பினார்கள். இதுதான் நடந்தது. அடுத்து வேற என்ன சொன்னீங்க? ஊழல் இதெல்லாம் சார் புத்தம்படைய சொல்றது. நீங்க சார் இப்போ ஊழல்னா இப்போ குட்டிக்கண்ணன் அவர்களிடம் இன்னார் ரமேஷ் அவர்கள் இந்த வேலை வாங்கி தருவதற்காக 2 லட்சம் ரூபாய் வாங்கினார்கள், இதோ ஆதாரம் என்று சொல்வது தான் சட்டமன்றத்தில் பேசக்கூடிய முறையாகும். அதை விடுத்து பொதுக்கூட்ட மேடையில் பேசுவது எங்கு பார்த்தாலும் ஊழல், எங்கு பார்த்தாலும் லஞ்சல், எது வேணாலும் நாம் வாய் இருக்கிறதுக்காண்டி என்னத்த வேணாலும் பேசக்கூடாது, ஆதாரங்கள் கொடுத்து பேச வேண்டும். அதான் நாங்க தெளிவா சொல்லிட்டோம். இன்னைக்கு நாங்க சபையில சொல்லிட்டோம் சார், நீங்க ஆதாரத்தோட கொடுங்க, நாங்க பேச பண்றோம். சரி சார், இறுதியாக நீங்க என்ன சொன்னீங்க? திரு ஸ்டாலின் அவர்கள் முதல்வராக இந்த பொற்கால ஆட்சி கொடுத்தார். குப்த பேரரசு பொற்கால ஆட்சி மாதிரி சொல்லுவாங்க. இந்தியாவில் பொற்கால ஆட்சி யார் என்றால் குப்த பேரரசு அப்படின்ட்டு நீங்க ஸ்டாலினுக்கு சொல்றீங்க. திரு ஸ்டாலினுக்கு எதுக்கு சார் மக்கள் தோக்கடிச்சாங்க சார்? உங்களுக்கு ஜனநாயகத்துல மக்கள் ஏதோ ஏதோ ஒரு நான் என்ன சொல்வது என்றால் ஒரு ஒரு வேளை ஒரு மாற்றத்தை விரும்பி தொடர்ந்து ஒரு மாற்றத்தை விரும்பிய ஏதோ ஒரு காரணம், நிச்சயமாக ஆட்சியின் மேல் குறைகள் அல்ல, ஏன்னா மாற்றம் வேண்டும் என்கிற அடிப்படையில் இந்த ஜென்செட் என்று சொல்ல ஜென்எக்ஸா ஜென்ஜி எனக்கு இன்னும் அந்த உச்சரிப்பு, ஏன்னா ஜிஎன் ஜெட்டுன்னு போடுறாங்க, அதை எப்படி ஜென்ஜின்னு நம்ம உச்சரிக்கிறது? இப்போ நான் போட்ட பிறகு இன்னைக்கு என்னன்னு சொல்றாங்கன்னா, ஐயோ இவ்வளவு நல்லது செஞ்சாரு முதலமைச்சர் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள், அநியாயமா அந்த ஆட்சியை நம்ம இழந்துட்டோமே, சின்ன பிள்ளை பேச்சுக்கிறேன், ஏதோ ஒரு ஓட்டு தான் போடுறோம்னு நினைச்சு நம்ம கிட்டத்தட்ட அவருக்கு அநீதி பண்ணிட்டோமே, அந்த ஆட்சியை கவிழ்த்துட்டோமே. எனவே இது மாபெரும் துரோகம். எனவே நடக்கக்கூடாத ஒரு விபத்து, நடக்கக்கூடாத ஒரு இது ஒரு தவறு நடந்து விட்டது தமிழ்நாட்டில். எனவே என்று இன்றைக்கு மக்கள் உள்ள தங்களுடைய தவறுக்கு வருந்துகிறார்கள், ஏன்னா மெத்தவும் வருத்தப்படுகிறார்கள். நாளை தேர்தல் வந்தாலும் பிலீவ் மை வேர்ட்ஸ், எங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் திராவிட முன்னேற்ற கழகம் எங்கள் தலைவர் தளபதியார் அவருடைய தலைமையில் இளந்தலைவருடைய ஒத்துழைப்போடு நிச்சயமாக நாங்கள் அறுதி பெரும்பான்மை பெற்று நாங்கள் ஆட்சி அமைப்போம். இதில் இருவேறு கருத்துக்களே கிடையாது. இடைத்தேர்தல்கள் வர இருக்கிறது, அதில் நம்ம என்ன ரிசல்ட் நாங்கள் எப்படி கொடுக்குறோன்னு பாருங்கள். ஹவு டிஎம்கே இட்ஸ் அ பார்ட்டி விச் வில் பவுன்ஸ் பேக் ஃப்ரம் இட்ஸ் டிபார்க்கிள்ஸுங்கிறத யூ வில் கம் டு அண்டர்ஸ்டாண்ட். இன்னொரு செய்தியை மட்டும் நான் சொல்லிடுறேன். திரு விஜய் அவர்களுடைய தந்தை திரு எஸ்.ஐ. சந்திரசேகர் நேற்று தினம் அவருடைய மகனுடைய பிறந்தநாளுக்கு வாழ்த்து சொல்ல சென்றவர் பத்திரிகையாளரை பார்க்கும் பொழுது 60 ஆண்டு காலமாக பேசி இந்த திராவிட காட்சிகள் தமிழ்நாட்டிற்கு கெடுதல் செய்து விட்டது என்று சொல்கிறார். நான் அவர் திரு எஸ்.ஐ. சந்திரசேகர் அவர்களை ஒரு நல்ல கற்றறிந்த ஓரந்தெறிந்த இயக்குனர் என்று தான் நம்பிக்கொண்டிருந்தேன். நேற்று அவருடைய பேச்சுக்கு பிறகு அவர்
அவர் மகனை ஆதரிக்க வேண்டும் என்ற ஆதரிக்கட்டும். அதற்காக வேண்டி எங்கள் மேல் புலிவாரை தூற்றிருக்க வேண்டியதில்லை. அவருடைய பல படங்கள் தயாரித்தார். அவருக்கு வெற்றி தேடி தந்ததே சட்டம் ஒரு இருட்டறை தான். சட்டம் ஒரு இருட்டறைங்கிற தலைப்பை கொடுத்ததே எங்கள் திராவிட இயக்கத்துடைய சுடரொளி பேரறிஞர் பிள்ளை அண்ணா தான். தென்னாட்டின் பெர்னாட்சா இந்நாட்டின் இங்கர்சாலை என்ற போற்றப்படுகிற எங்கள் பேரறிஞர் பிள்ளை அண்ணா அவர்கள் தான் என்ன அந்த சட்டம் ஒரு இருட்டறை என்கிற தலைப்பை கொடுத்து ஒரு கருத்தோவியத்தை தீட்டினார். அந்த தலைப்பிட்டு சட்டம் ஒரு இருட்டறை என்ற படம் எடுத்து அதில் திரு விஜயகாந்த் அவர்களை புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்களை கதாநாயகனை போட்டு அந்த தலைப்பிற்காகவே அந்த படம் சட்டம் ஒரு இருட்டறை, அதில் வழக்கறிஞரின் வாதம் தான் சுடரொளி என்று எங்கள் பேரறிஞர் அண்ணா கொடுத்த அந்த தத்துவத்தை மையப்படுத்தி படம் எடுத்த பிறகுதான் எஸ்.ஏ. சந்திரசேகரன் வெளி உலகுக்கு தெரிந்தார். சமூக நீதி, சமத்துவத்தை, சாதி பேதமற்ற சமத்துவ சமுதாயத்தை உருவாக்கி வந்த திராவிட இயக்கம் பேச்சாலும் எழுத்தாலும் நடிப்பாலும் நாடகத்தாலும் சினிமாவாலும் இப்படி இவருடைய மகன் எந்த சினிமாவை வைத்து இன்றைக்கு ஆட்சிக்கு வந்திருக்காரோ அதே சினிமாவை மிகப்பெரிய ஆயுதமாக பயன்படுத்தி வீழ்த்த முடியாத காங்கிரஸ் பெரிய இயக்கத்தை ஒரு மாநில கட்சி இந்தியாவில் முதல் முறையாக வீழ்த்தி ஆட்சி அமைத்தது என்றால் எங்கள் பேரறிஞர் பிள்ளை அண்ணா அவர்களுடைய பேச்சும் எழுத்தும் கருத்தோவியங்களும் அவரை தொடர்ந்து வந்த முத்தமிழர்கள் டாக்டர் கலைஞர் அவர்கள், டாக்டர் நாவலர், பேராசிரியர் போன்ற பெருந்தகைகள், இன்று இருக்கக்கூடிய எங்களுடைய இன்றைய திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் அண்ணன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள், இளந்தலைவர் இளவல் உதயநிதி ஸ்டாலின் போன்றவர்கள்லாம் பேசி தான் இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தி இந்திய துணைக்கண்டத்திலே தமிழ்நாடு ஒரு முன்னணி மாநிலமாக கல்வியிலும் பொருளாதாரத்திலும் சுகாதாரத்திலும் அடிப்படை வசதிகளிலும் தொழில்துறையிலும் இன்னும் வேலைவாய்ப்பிலும் அத்தனை துறைகளிலும் இன்றைக்கு முன்னணி மாநிலமாக இருக்கிறது என்றால் அது திராவிட இயக்கம் தமிழ்நாட்டிற்கு பேசி அதை செயலாக மாற்றி அதை வெற்றி பக்கங்களாக உருவாக்கியதன் காரணமாகத்தான் இன்றைக்கு இந்த நிலை உருவாக்கப்பட்டு இருக்கிறது. எனவே திரு எஸ்.ஏ. சந்திரசேகர் அவர்கள் திராவிட இயக்கம் பேசி நாட்டை சீரழித்தது என்று சொன்ன அந்த வார்த்தை அவர் திரும்ப பெற்றுக்கொள்ள வேண்டும். சரி சார், நீங்க சொல்றீங்க மக்கள் ஜென்சி தவறாக திரு ஸ்டாலின் அவர்களுக்கு தண்டனை கொடுத்து விட்டார்கள். ஆனால் இனி வரும் தேர்தல்களில் திரும்பவும் முத்துவேல் கருணாநிதி தான் முதல்வராகுவார், தமிழகத்தை ஆழ்வார் என்றீங்க. பொறுத்திருந்து பார்ப்போம். மிக்க நன்றி சார். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்கும். மிக்க நன்றி சார்.